இந்த இடங்களை அநேக படங்களில் காட்டுவாங்க. படம் எடுக்கிறதுல காட்டுவாங்க. விஜயகாந்த் படம் எல்லா படமும் காட்டுவாங்க. எல்லாம் மரம், ஃபுல்லாக மரம் தான். ஃபுல்லாக மரம் இருக்கிற இடம். ஃபுல்லாகவே படம் எடுக்கிற இடம் தான். ஃபுல்லாகவே விஜயகாந்த் படத்தில் எல்லா படத்துலேயும் இந்த இடம் தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல ஊட்டி நீலகிரி மாவட்டம் ஊட்டி கடுவாடை தாண்டி இந்த மரமெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல மரம் உள்ள இடம் ஏகப்பட்ட படம் எடுத்துருக்காங்க. கமல் எடுத்த படம், ரஜினிகாந்த் நடித்த படம், விஜயகாந்த் நடித்த படம், ஏகப்பட்ட படம் எடுத்த அந்த இடமெல்லாம். இந்த இடம் தான் இது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி என்கின்ற இடத்தில் கூடலூர் போகிற பக்கத்தில் கூடலூர் நடுவாட்டத்துக்கு நடுவில் இருக்கிறது இந்த இடம். இந்த இடத்துல அநேக படங்களை எடுத்து பாட்டு ஷூட்டிங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த யாரும் இந்த படத்தை சின்ன படத்தில் பார்த்தவங்க யாருமே இந்த இடத்த பார்க்காம இருந்துருக்காங்க. கமல், ரஜினிகாந்த் எல்லாம் நடித்த படம் இந்த இடம்லாம். எல்லாம் சவுக்க மரம் ஃபுல்லாகவே நீட்டான சவுக்கை பாருங்கள். சந்தோஷமாக பாருங்கள். எல்லாம் ஹைட்டாக இருக்குது மரம். ஓவர் ஹைட்டு. நான் பஸ்ஸுலேருந்து எடுக்கிறதுனால தெரில, மேல் பஸ்ஸுலேருந்து எடுக்கிறேன் தெரில. ஆனால் ஓவர் ஹைட்டு மரம். ஒவ்வொரு மரமும் கிட்டத்தட்ட ஒரு 40 அடி மேலே இருக்கும். 40 அடியா 60 அடி கூட இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக ஷூட்டிங் எடுத்த இடம். ஃபாரஸ்ட்டு. ஓகேவா? ஓகே. கூடலூருக்கு இறங்கிட்டு பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு எடுத்து போகிறேன். பார்த்து லைக் பண்ணுங்கள். எல்லாம் பஸ்ஸில் தான் போயின்னுக்கிறேன். தூக்கத்தை இழந்து. என்னோடய சொந்த ஊர் கடலூர் மாவட்டம் மேல்பட்டா பக்கம் உள்ள பக்கத்தில் உள்ள கிராமம் கொங்கராயனூர் கிராமம். இது மின்சார பணியில் கேமனாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இரவு 6 மணிக்கு ஏறி இதுவரை பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், மரத்தை பாருங்கள். ஃபுல்லாக சந்தனம். இந்த மரம் தான் சவுக்கு மரம். புல்லோண்டு பாருங்கள். எவ்வளோ ஹைட்டு இது. சவுக்கு மரம். சவுக்கு மரம் தான் உள்ளது. இப்போ கூடலூர் பள்ளத்தில் இறங்குது. அதுதான் படம் எடுத்து உங்களுக்காக எடுத்து போடுறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களே பதிவிடுங்க. நான் எப்படி பதிவிடணும், என்னென்ன மெத்தடில் பதிவிடணும். ஒரு நாளைக்கு முதுமலை காடுக்கு போவோம். முதுமலை பக்கம் முதுமலை காடுக்குதில் கேள்விப்பட்டிருக்கோம். கூடலூர் தாண்டி முதுமலை காடு. புலிகள் சரணாலயம் இருக்குது, யானைகள் சரணாலயம் இருக்குது. அப்போ அங்கே போகும்போது வீடியோ எடுத்து போடுறேன். போனாக்கா கண்டிப்பாக எடுத்து போடுறேன். புலிகள் சரணாலயம், யானைகள் சரணாலயம், எல்லாம் காட்டு எருமைலாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வீடியோ போடுறோம். மயில் இருக்கும், மான் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போடுறோம். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தது உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.